இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல உன் அம்மா ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு. நம்மள ஊட்டிக்கு போக விடாம தடுத்துட்டாங்க. அதான் மாமா அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்னடா ஹே, ஏன் கிட்ட வர? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? ஏன் பார்த்தா என்ன? அதான் இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாங்கல்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற? என்னதான் லஞ்சுக்கு வகை வகையா சாப்பாடு ரெடி பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சதெல்லாம் லைட்டா டேஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. பாட்டி கூட பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு. அந்த கதை தான் உன்னோடது. நைட்டு வரைக்கும் ஒழுங்கா சமத்த பையனா இரு. ஏய், ரொம்ப ஓவரா பண்ற நீ. நான் அப்படிதான் பண்ணுவேன். முதல்ல கடையோட அக்கவுண்ட்ஸ் புக் எல்லாம் எடு. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டாலி பண்ணி ஆடிட்டிங்க்கு அனுப்பணும். இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க. உன்கிட்ட எல்லாம் அப்படிதான் இருக்கணும். முதல்ல நோட் எடு. பிள்ளையாரப்பா, உன்னை வீட்டுல வச்சு கும்பிட்ட நேரம் எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. உன்னோட அருளால எங்களுக்கு தேவையான படம் கிடைச்சிருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் போய் சமாளிச்சிருவேன். எனக்கு கார்த்திகால இருக்கிற கஷ்டங்களை கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா கதிர் அவன் நினைச்ச மாதிரி முன்னேறணும். அதுக்காக இந்த பணத்தை கொடுக்க போறேன். அவனுக்கு நீ துணையா இருந்து அவனுக்கு எல்லாம் நல்லதும் பண்ணு. உண்மை சொல்றேன். அந்த குடோனை நீதானே கொளுத்துன. ஆத்தாடி, என்ன இந்த அடி அடிக்கிறான்? நம்ம மட்டும் செத்தே போயிடும் போல இருக்க. சார், அது நான் பண்ணல சார். ஒழுங்கா சொல்லிடு. யார் யாரும் கூட வந்தாங்கன்னு மரியாதையா சொல்லிடு. சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். அடி வாங்கி சாகாத. உன் கேங்ல தான் எவனோ பண்ணிருக்கான். மரியாதையா சொல்லிடு. எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார். வேணா அந்த கேங்ல இருக்கிற பேரை வேணா சொல்றேன் சார் நானு. ஐயோ, இவன் போட்டு கொடுத்துருவான் போல இருக்க. கான்ஸ்டபிள், அந்த பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாயா. ஏய், அவன் பேர் எல்லாத்தையும் எழுதி மரியாதையா நீ என்கிட்ட கொடுத்த தப்பிச்ச. இல்லனா உன்னை தொலைச்சிடுவார் ஆஸ்கர். சரிங்க சார். முடியா டேபிள்ல வச்சு எழுதுறா. எவ்வளவுதானா? ஆமா சார். யோ, இத புடியா. எல்லாத்தையும் டைப் பண்ணு. ஏய், வாடா. இங்க பாரு. நீ எழுதி கொடுத்ததுல யார் கையிலடா தழும்பு இருக்கு? அப்படி யாரும் எனக்கு தெரியாது சார். யோ கான்ஸ்டபிள் சார்,
பேப்பர்ல எழுதியிருக்கிற அத்தனை பேரையும் வர சொல்லியா? சரிங்க சார். எவன் கையில தழும்பு இருக்குன்னு பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிடும். நல்ல வேலை நம்ம கையில எதுவுமே இல்லை, நாம மாட்ட மாட்டோம். இது போதும், அவன் மாட்டிப்பா. யோ, இவனை தூக்கி லாக்கப்ல போடியா. சரிங்க சார். ஓடா ராஸ்கல். ஐயோ மொத்தமா கவுத்துட்டானே. என் பேரை எழுதி கொடுத்துருக்கானா இல்லையான்னு தெரியலையே. ச்சே, நல்லா மாட்டணும். வீட்டை விட்டு போயிட்டா நீ வேற வீட்டு பொண்ணு நினைச்சுக்காத. எப்பவும் நீ நம்ம வீட்டு பொண்ணு தான். உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஆளா நாங்க தான் வந்து நிப்போம். எனக்கு தெரியும் மாமா. ஒரு வழியா நாங்க அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டோம். அந்த ஸ்பான்சருக்கு பேலன்ஸ் 5 லட்சம் ரூபாவை கொடுக்கறதுக்கு தான் உங்களையும் வர சொன்னேன். அப்படியா? ரொம்ப ஹாப்பியா இருக்குதானா? இதுக்கப்புறம் உன் முன்னாடி நிக்கிற எல்லா தடையும் போயிடும். இனிமே நீ நல்லா விளையாடலாம். எல்லா போட்டியிலயும் நீ தான் வின் பண்ணுவ. அப்படியே கதிர் ஏஜென்சில கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா 2 பேருமே ஒரே நேரத்துல ஜெயிச்சிருவீங்க. ஆ, ஆமா தானா? கதிரும் அவன் பிசினஸ்ல முன்னேறணும். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்து சொல்லிட்டு போன மாதிரி ஜெயிச்சு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஆ, நான் அந்த பணத்தை கொடுக்கும்போது நீங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். இல்லதானா, நாங்க வரல, நீ போயிட்டு வா. ஏய் மாயா, அவதான் ஆசைப்படுறால, வா கூட போயிட்டு வரலாம். மறந்துட்டியா? நமக்காக வீட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஆமா இல்ல? என்ன ரெடி பண்றாங்க? ஆ? என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிருக்காங்க. ஓ, அதான் 2 பேரும் அப்படியே வெக்கப்படுறீங்களா? போதனா, நீ வேற. ஓகே ஓகே, அப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் குட்டி மாயா இல்ல குட்டி சீனு வரட்டும். அதெல்லாம் சரி. அப்ப குட்டி தானா, குட்டி கதிர்லாம் எப்ப வருவாங்க? முதல்ல நம்ம மேட்ச்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். என்ன இருந்தாலும் நீதானா அக்கா, முதல்ல உனக்கு தான் குழந்தை பிறக்கணும். ஆல் தி பெஸ்ட். உனக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த பணத்தை அந்த பழைய ஸ்பான்சர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீ போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். அப்போதான் நீ கார்த்திப்பிடியிலேருந்து வெளியே வர முடியும். இல்ல கதிர், உன் ஏஜென்சில 2 நாள்ல பணத்தை கொடுக்கறேன்னு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல அதுதான் முக்கியம். வா, நம்ம போய் கொடுத்துட்டு வரலாம். ஏய், நீ ஸ்பான்சர் கிட்ட முதல்ல எவ்வளோ பணம் வாங்கின? 5 லட்சம் தான். 10 லட்சம் தரேன்னு தானே சொன்னாரு? ஆமா, பேலன்ஸ் 5 லட்சத்தை மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பணத்தை முதல்ல பழைய ஸ்பான்சர் கிட்ட கொடுத்து அதுலேருந்து வெளியே வா. வேற கோச்சை வச்சு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஏஜென்சிக்கே கட்டலாம். இல்லைதானா, எனக்கு இப்போ ஏஜென்சி எல்லாம் முக்கியம் இல்லை. நீ நல்லபடியாக விளையாடி ஜெயிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.